கார்த்திக் தீபா சீரியல் ஜனவரி 4ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். என்ன நடக்குதுன்னா, நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தியும் ரேவதியும் சேர்ந்து அந்த கலசம் எங்கே இருக்குது அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த கலசத்தை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சேட்டு கொண்டு போய் வெளிநாட்டில் விற்கிறதுக்காக கொடுத்துட்டு வந்துட்டாரு. அதை பேக் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் அந்த சேட்டோட பொண்டாட்டியோட பிள்ளைய பாம்பு குத்திருச்சு. இதனால எப்படியாவது அந்த பிள்ளைய ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு ஆட்டோவில் போன அந்த பொண்ணோட ஆட்டோ ரிப்பேர் ஆகிருச்சு. இதனால ஆட்டோவை நிப்பாட்டிட்டு அந்த அம்மா இறங்கி பிள்ளைய கையில் வச்சுக்கிட்டு, யாராவது வண்டியை நிப்பாட்டுங்க, என் பொண்ணை பாம்பு குத்திருச்சு, எப்படியாவது என் பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு ரொம்ப கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அதே நேரம் பார்த்து கார்த்தி அந்த பக்கமாக வராரு. அப்போ கார்த்தி அந்த லேடி நிற்கிறத பார்த்துட்டு கார்த்தி நேராக ரேவதி கிட்ட, ரேவதி அங்கே யாரோ நின்றுக்கிட்டு இருக்காங்க, பார்த்தா ஏதோ முக்கியமான விஷயம் மாதிரி தெரியுது, ஏதோ ஆபத்தில் இருக்க மாதிரி, நான் போயிட்டு என்னன்னு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு. ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்குறாங்க. கார்த்தியும் காரை விட்டு இறங்கி நேராக அந்த அம்மாவை போயிட்டு பார்த்து, ஏம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்ல அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா என் பிள்ளைய பாம்பு குத்திருச்சு, ஆட்டோவில் எப்படியாவது ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன், ஆட்டோ ரிப்பேர் ஆகிருச்சு, ஐயா நீங்கள் காரில் தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் என்னை கொண்டாந்து விடுங்க ஐயா, உங்களுக்கு புண்ணியமாக போகும், காலில் விழுந்து கெஞ்சிறேன் அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த பிள்ளைய தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. நேராக கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அப்போ அந்த அம்மா நேராக கார்த்தியை பார்த்து, ஐயா ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு சொல்ல, அப்போ ரேவதி சொல்கிறாங்க, நீங்கள் பாருங்கள் நன்றியெல்லாம் சொல்ல வேணாம், இது எங்களுக்கு கிடைச்ச ஒரு கடமை மாதிரி தான், எப்படியோ உங்கள் பொண்ணை ஹாஸ்பிட்டலில் கொண்டாந்து சேர்த்தாச்சு, அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணை கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, டிரைவர் அந்த பொண்ணு கண் முழிச்ச பிறகு போகுமா அப்படின்னு. கார்த்தியும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ கார்த்தி ஒரு பக்கம் நினைக்கிறாரு, அந்த கலசத்தை இன்னும் கண்டுபிடிக்கல, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு கண் முழிக்குது. அப்போ டாக்டர் வெளியில் வந்துட்டு, இங்கே பாருங்கம்மா அது விஷப்பாம்பு இல்லை, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. இதை கேட்டதோடு தான் அந்த அம்மா நிம்மதியாகிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார்த்தியை பார்த்து, இங்கே பாருங்க நீங்கள் இல்லைன்னா என் பொண்ணை காப்பாற்றிருக்கவே முடியாது, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் சரி நீங்கள் பொண்ணை பார்த்துக்கிடுங்க, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் ரேவதியும் அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அப்பன்னு பார்த்து அந்த சேட்டு நேராக அந்த சேட்டு பொண்டாட்டிக்கு கால் பண்ணுறாரு. அவர் நேராக அவகிட்ட என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு அழுகுறாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணதுனால இப்போ என்ன ஆச்சு தெரியுமா, நம்ம பொண்ணுக்கு பாம்பு குத்திருச்சு, நான் அப்போவே சொன்னேன் அந்த கலசத்தை நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, கொடுத்துருங்கன்னு, கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்க, அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த கலசத்தையெல்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்னு. கலசம்னு காதில் விழுந்ததோட கார்த்தி இங்கேருந்து இப்போ நீங்கள் கலசம்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்ல, அந்த அம்மா சொல்கிறாங்க, ஆமையா என் புருஷன் காசுக்கு ரொம்ப ஆசைப்படுறவன், ஏதோ ஒரு திருட்டு பையன் கலசத்தை கொண்டாந்து கொடுத்து 10,000 காசை வாங்கிட்டு போயிட்டான், அதை இந்த ஆள் வேற ஆளுகிட்ட 1,00,000 ரூபாய்க்கு வித்துட்டாரு, அந்த கலசம் வந்த பிறகுதான் என் பொண்ணுக்கு இப்படி ஒரு ஆபத்தே வந்துச்சு, இது வரைக்கும் என் பிள்ளைக்கு இப்படி ஒரு ஆபத்தே வந்ததே கிடையாது, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மனுஷன்தான், இப்படி காசுப்பட்டு என் பிள்ளைய பலி கொடுக்க பார்த்தானே அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க இப்போ அவர் எங்கே இருக்காரு அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவர் வீட்டில் தான் இருப்பார், ஏன் என்னாச்சு அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, கலசம் காணாமல் போயிட்டு அப்படின்னு, நாங்கள் தான் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த அம்மா நேராக கார்த்தியை பார்த்து, ஐயா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, ஏதோ ஒரு திருட்டு பையன் தான் கொண்டாந்து இவர்கிட்ட கொடுத்து பணத்தாசை காமிச்சிட்டான், இல்லைன்னா இவர் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க இப்போ உங்கள் புருஷன் யாருக்கிட்ட அந்த கலசத்தை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத கேளுங்களேன் அப்படின்னு. உடனே அந்த அம்மாவும் சரிம்மா நான் கேட்குறேன் அப்படின்ட்டு நேராக அவருக்கு ஃபோன் பண்ணி, இங்கே பாருங்கள் யாருக்கிட்ட அந்த கலசத்தை விற்றீங்க அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, அந்த கலசத்தை வாங்கினவர் 1,00,000 ரூபா கொடுத்தாரு, அந்த கலசம் ஏதோ வெளிநாட்டுக்கு போகிறதா பேசிக்கிட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதோட அந்த அம்மாவும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு கார்த்திகிட்ட, இங்கே பாருங்கள் இங்கேருந்து ஒரு கொரியர் கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் போய் கேளுங்க, இந்த மாதிரி இவர் பேரை சொல்லி அந்த கலசத்தை திருப்பி கேளுங்க, கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, எப்படி கொடுப்பாரு அப்படின்னு. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் என் புருஷன்கிட்ட பேசி அங்கே வர வைக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த கொரியர் கம்பெனிக்கு போகிறாங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் டிரைவர், எனக்கு என்னமோ அவங்க அந்த கலசத்தை திருப்பி கொடுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, கவலைப்படாத, அதை எப்படியாவது வாங்கிடலாம் அப்படின்னு.
ரேவதி சொல்றாங்க, அங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, கவலைப்படாத ரேவதி, கண்டிப்பா அந்த கலசத்தை வீட்டுக்கு கொண்டுட்டு போயிடலாம் அப்படின்னு. அதே நேரத்துல சாமுண்டீஸ்வரி வீட்டை காமிக்கிறாங்க. அப்ப மேலதாளத்தோட வெளியில சத்தம் கேக்குது. அதை பார்த்ததோட சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ராஜா சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி இது மாதிரி மேலதாளத்தோட கலசத்தை வாங்கிட்டு போறதுக்காக வந்துட்டாங்க, நம்ம என்ன பண்றது அப்படின்னு. அப்ப இன்னொரு பக்கம் அந்த சந்திரா சொல்றாங்க, அக்கா இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், அந்த கலசத்தை காணோம் அப்படின்னு நீ ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா உங்க மேல யாருமே பழி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க வர நேரத்துக்கு இப்ப கலசத்தை காணோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க அப்படின்னு. ராஜா சொல்றாரு, இங்க பாருமா சந்திரா, பொறுமையா இரு, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சாமுண்டீஸ்வரி நீ எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி நான் எப்படியாவது சமாளிக்கிறேன் அப்படின்னு நேரா வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு வந்திருக்கிறவங்களுக்கு வணக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் மயில்வாங்கனம் சொல்றாரு ராஜா கிட்ட, எப்படியாவது இந்த விஷயத்த சிலம்பத்திக்கிட்ட சொல்லணும், அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா என்னன்னே தெரியலையே அப்படின்னு. ராஜா சொல்றாரு, சரி நம்ம நேரா அந்த டிரைவருக்கு கால் பண்ணலாம் அப்படின்ட்டு கார்த்திக்கு கால் பண்றாங்க. கார்த்தி நேரா ரேவதி கிட்ட வீட்டுல இருந்து தான் கால் பண்றாங்க அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க, ஐயோ ஒருவேளை கலசத்தை கேட்டு வந்திருப்பாங்களோ அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம், ஆனா நம்ம இன்னும் கலசத்தை கண்டுபிடிக்கலையே அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு. கார்த்தி ஃபோனை அட்டன் பண்ணி சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்ல, அவர் சொல்றாரு, ஏப்பா டிரைவரு, அந்த கலசத்தை கண்டுபிடிச்சிட்டியாப்பா, எல்லாருமே கலசத்தை தேடி வீடு வரைக்கும் வந்துட்டாங்க, அவங்க கிட்ட என்ன பதில் சொல்றது அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, கொஞ்ச நேரம் மட்டும் சமாளிங்க, அந்த கலசம் எங்க இருக்கு அப்படிங்கிறத நானும் ரேவதியும் கண்டுபிடிச்சிட்டோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கலசத்தை எடுத்துக்கிட்டு வந்துருவோம், கொஞ்ச நேரம் மட்டும் சமாளிங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ராஜாவும் சரிங்கிறாரு. ராஜா நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட நைஸா போயிட்டு, சாமுண்டீஸ்வரி கலசத்தை கார்த்தியும் ரேவதியும் கண்டுபிடிச்சிட்டாங்களாம், அதை எடுத்துக்கிட்டு இப்போ வந்துடுறேன்னு சொல்றாங்க, ஸோ நீ எப்படியாவது சமாளி அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரின்னு அப்படின்னு சொல்ல, சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, தேவையில்லாத நம்பிக்கையை கொடுக்காதீங்க, ஒருவேளை அந்த கலசம் இருந்த இடத்துல இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னு. ராஜா சொல்றாரு, இங்க பாருமா சந்திரா, என்னம்மா இப்படி பேசுற, இங்க பாரு, நீ தான் இந்த சூழ்நிலையில வீட்டுக்கு ஆதரவா இருக்கணும், நீ என்ன போயிட்டு சாமுண்டீஸ்வரியை திட்டு வாங்க வைக்கிற மாதிரி திட்டத்தை சொல்ற அப்படின்னு. அப்ப சந்திரன் எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி வந்திருக்கிறவங்களுக்கு வணக்கம் சொல்லி, இங்க பாருங்க, அங்க கலசத்துக்கு பூஜை நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கலசத்தை நான் எடுத்துட்டு வரேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு. அப்ப சிவனாடி கேக்குறாரு, அதான் நேத்து பூஜை பண்ணீங்களே, எத்தனை தடவை பூஜை பண்ண போறீங்க அப்படின்னு. பாரு சிவனாண்டி, உனக்கு இதுக்கு எந்தவித சம்மந்தமும் இல்லை, இந்த கோவில் கும்பாபிஷேகம் என்னோட கட்டுப்பாட்டோட தான் நடக்குது, அதனால அந்த கோவில் கலசத்துக்கு பூஜைகள் பண்ணி தான் நான் கொடுக்க முடியும், அதான் கும்பாபிஷேகத்துக்கு இன்னும் நேரம் இருக்குல்ல, அப்புறம் என்ன அப்படின்னு. இதை கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, என்ன சாமுண்டீஸ்வரி, ஒரு கலசத்துக்கு இவ்வளவு பூஜையா அப்படின்னு. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி சிவனாண்டியை பார்த்து முறைக்கிறாங்க. அப்ப சிவனாண்டி நைஸா சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்துட்டு, என்ன சாமுண்டீஸ்வரி, வீட்டுக்குள்ள கலசமே இல்லை, ஆனா கலசம் இருக்குன்னு சொல்லி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. சிவனாண்டி கேக்குறாரு, என்ன சாமுண்டீஸ்வரி ரொம்ப அதிர்ச்சி ஆகுற, உன் வீட்டுக்குள்ள இல்லாத அந்த கலசம் இப்படி வெளியில போனுச்சு அப்படின்னு தானே உனக்கு சந்தேகமா இருக்கு, அதான் உன் வீட்டுக்குள்ளேயே நான் ஒரு ஆளை வச்சிருக்கேனே, அவன் தான் என்கிட்ட அந்த கலசத்தை கொண்டாந்து கொடுத்துட்டான், அதை நான் ஆத்துல வீசிட்டேன், இப்ப அதை திருப்பி கொண்டுட்டு வர மாதிரி உன்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கான், ஆத்துல போட்ட கலசம் எப்படி திரும்பி வரும் அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சிவனாண்டியை பார்த்து, இங்க பாரு சிவனாண்டி, அந்த டிரைவர் இந்த வீட்டுல இருக்கிறதுனால உனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, அவனை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்காக தான் நீ இப்படி ஒரு பிளானை பண்ணிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அப்படி அந்த டிரைவர் உன் ஆளா இருந்தா கண்டிப்பா நீ அவன் உன் ஆளுன்னு இப்படி ஓப்பனா சொல்ல மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோட சிவனாண்டி ஷாக் ஆகுறாரு. சாமுண்டீஸ்வரி நேரா சிவனாண்டியை பார்த்து, இந்த பேசிக் ரூல் கூட உனக்கு தெரியாதா, ஒரு சீக்ரெட்னா அதை வெளியிலேயே சொல்ல மாட்டாங்க, ஆனா அவன் ஓ ஆளுன்னு நொடிக்கு 300 தடவை சொல்றியே, இதுல எந்த புரியுது, அவன் இந்த வீட்டுக்குள்ள இருந்தா உன்னால இந்த குடும்பத்தை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு பயந்துட்டேன், அதுக்காக தான் அவனை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்காக நீ இப்படி ஒரு கேவலமான திட்டத்தை போட்டிருக்க, நீ எதுக்காக அந்த டிரைவரை கூப்பிட்டு பேசணும்னு எனக்கு தெரியல, ஆனா அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு திட்டம் இருக்குன்னு இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்னு. இது கேட்டதோட சிவனாண்டி டென்ஷன் ஆகி அந்த இடத்துல இருந்து வெளியில போறாரு. சாமுண்டீஸ்வரி வந்திருக்கிறவங்களுக்கு, இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்றேன், இந்த பூஜை நல்லபடியா முடிஞ்சதோட கலசத்தை உங்க கைக்கு நான் கொண்டுட்டு வரேன், கொஞ்சம் காத்திருங்க அப்படின்னு சொல்ல, அவங்களும் சரிம்மா, நீங்க சொல்றது நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க. சாமுண்டீஸ்வரி நேரா வீட்டுக்குள்ள வந்ததோட நம்ம ரோகிணி சொல்றாங்க, அம்மா உங்களுக்கு இன்னும் அந்த டிரைவர் மேல நம்பிக்கை இருக்கா அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு
ரே ரோகிணி கொஞ்சம் பொறுமையா இரு. கண்டிப்பா அந்த கலசம் வீட்டுக்கு வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ரேவதி இப்பதான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கா. அந்த கலசத்தை எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களாம். நீ கொஞ்ச நேரத்துல அந்த கலசத்தை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, எவ்வளவு நேரம்க்கா பொறுமையா இருக்க முடியும்? கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல மக்கள் ரொம்ப கோவப்பட போறாங்க. அவங்க கிட்ட நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட சந்திரா டென்ஷன் ஆகுறாங்க. சந்திரா இங்கேருந்து வெளியில போயிட்டு சிவனாண்டிக்கு கால் பண்றாங்க. சிவனாண்டி போன் அட்டன் பண்ணதோட சந்திரா கேக்குறாங்க, இங்க பாருங்க, அந்த கலசத்தை கொண்டு போன ஆட்கள் அதை ஆத்துல தானே வீசினாங்க அப்படின்னு. சிவனாண்டி சொல்றாரு, ஆத்துல தான் வீசினாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இப்ப சந்திரா சொல்றாங்க, அப்புறம் எப்படி? அந்த டிரைவர் கலசத்தை கண்டுபிடிச்சிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கலசத்தை எடுத்துட்டு வருவேன்னு இந்த ராஜாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டான். அது எப்படி? ஆத்துல போட்ட கலசம் எப்படி அந்த டிரைவரோட கைக்கு வரும் அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, அதாம்மா எனக்கும் ஒன்றும் புரியல. கண்டிப்பா அவன் அந்த கலசத்தை எங்க போட்டான்னு தெரியலையே அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, நீங்க நேரா அந்த ரவுடிக்கு கால் பண்ணி அந்த கலசத்தை எங்க போட்டேன்னு மட்டும் கேளுங்க. அந்த கலசம் திரும்பி வரக்கூடாது. அப்பதான் இது சாமுண்டி சரியா அவமானப்படுத்தலாம் அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, சரி நான் கால் பண்ணி கேட்குறேம்மா அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு நேரா அந்த ரவுடிக்கு கால் பண்றாங்க. ரவுடி ஃபோனை பார்த்துட்டு, ஐயோ சார் தான் ஃபோன் பண்றாரு, நம்ம வேற அந்த கலசத்தை ஆத்துல தூக்கி போடாம போய் வித்துட்டோம். ஒருவேளை இங்க வந்துட்டு போன டிரைவர் கலசத்தை கண்டுபிடிச்சு வீட்டுல கொண்டு போய் கொடுத்துட்டாரு போல. அதான் சந்திரா மேடம் சிவனாண்டி கிட்ட சொல்லி ஃபோன் அடிக்கிறாங்க. ஐயோ வேணாப்பா, ஃபோன் அட்டன் பண்ண வேணாம் அப்படின்ட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுடுறாரு. சிவனாண்டி டென்ஷன் ஆகுறாரு, ஆகா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு. சிவனாண்டி நேரா சந்திராவுக்கு ஃபோன் பண்ணி, சந்திரா அந்த ரவுடி சொதப்பிட்டான், கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அந்த கலசத்தை ஆத்துல போடலைன்னு மட்டும் நல்லா தெரியுது. அந்த கார்த்தி அந்த டிரைவர் கலசத்தை தேடி போறான்னா கண்டிப்பா அந்த கலசம் எங்க இருக்குன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கலசத்தை கொண்டுட்டு வந்தாலும் வந்துருவான். அவனை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, நான் எப்படியாவது அதுக்குள்ள இங்க இருக்கிறவங்களை தூண்டி விட்டு சாமுண்டீஸ்வரிய கோவப்பட வைக்கிறேன் அப்படின்னு. இது கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, நானே இருக்கிறவங்களை எப்படியாவது தூண்டி விடுறேன் அப்படின்னு சொல்ல சந்திராவும் சரி அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் சிவனாண்டி நேரா அந்த பொதுமக்கள்கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க, நம்ம வந்து எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்கிறது, அந்த கலசத்துக்கு அப்படி என்னதான் பூஜை நடக்குது? கோவில் கும்பாபிஷேகத்தை விட அந்த கலசத்துக்கு நடக்கிற பூஜை தான் முக்கியமா என்ன அப்படின்னு. இதை கேட்டதோட மக்கள் சொல்றாங்க, இங்க பாரு சிவனாண்டி, உனக்கு ஆரம்பத்துல இருந்து இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். நீ தேவையில்லாம சாமுண்டீஸ்வரி அம்மா மேல இப்படி பழிய போட்டு வேடிக்கை பார்க்காத அப்படின்னு. இது கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்த போற நேரமும் வந்துருச்சு. இன்னுமே அந்த கலசம் கைக்கு வரலன்னா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. கண்டிப்பா அந்த கலசம் இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கா அப்படின்னு எனக்கே சந்தேகமா இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட பொதுமக்களுக்குள்ள கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை அந்த கலசம் வீட்டுக்குள்ள வர வேண்டியது தானே, இதுக்காக இவ்வளவு நேரம் காலம் தாழ்த்துறாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள பிரச்சனை வர ஆரம்பிக்குது. சாமுண்டீஸ்வரி கிட்ட ரோகிணி வந்து சொல்றாங்க, அம்மா வெளியில பிரச்சனை வர ஆரம்பிச்சுட்டு அந்த கலசம் வீட்டுக்குள்ள இல்லை அப்படின்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அம்மா நம்ம என்ன பண்றது அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, பொறுமையா இரு ரோகிணி, இன்னும் கொஞ்ச நேரத்துல ரேவதி கண்டிப்பா அந்த கலசத்தோட வருவா அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தியும் அந்த ரேவதியும் சேர்ந்து நேரா அந்த கொரியர் கம்பெனிக்கு போறாங்க. அங்க போயிட்டு, இங்க பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சேட்டு கலசம் கொண்டாந்து கொடுத்தாரா அப்படின்னு கேட்க அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, அப்படி எந்த கலசமும் வரலையே அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, அந்த கலசம் கோவிலுக்கு சொந்தமானது, அதை காணோம் அப்படின்னு தான் நாங்க தேடி வந்திருக்கோம். எங்களுக்கு தெரியாம கோவில்ல இருந்து திருடி கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. நீங்க மட்டும் அதை கொடுக்கலைன்னா அப்புறம் நாங்க போலீஸுக்கு கால் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு. இதை கேட்டதோட அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, போலீஸ் அப்படின்னு சொல்லி மிரட்டாதீங்க, எங்க கிட்ட உங்க கலசம் இல்ல அப்படின்னு சொல்ல ரேவதி சொல்றாங்க, நான் யாருன்னு தெரியுமா? சாமுண்டீஸ்வரி மேடத்தோட பொண்ணு. இப்ப நான் ஃபோன் பண்ணா போலீஸ் வந்துருவாங்க. அப்புறம் நீங்க இல்லீகலா எத்தனை பொருள் அனுப்புறீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வெளியில கொண்டு வர மாதிரி இருக்கும் அப்படின்னு. இதை கேட்டதோட அவர் பயந்து, இங்க பாருமா, தயவு செஞ்சு போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணிடாத, ஒரு பொருளுக்காக நான் எல்லா பொருளையும் இழக்க விரும்பல அப்படின்ட்டு அந்த கலசம் இருக்கிற பாக்ஸை கொண்டாந்து கொடுக்க ரேவதி அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா உள்ளார அந்த கலசம் இருக்கு. அதை பார்த்ததோட ரேவதி சொல்றாங்க, கார் டிரைவர், கலசம் இங்க இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தியும் சரி, இந்த கலசத்தை எடுத்துக்கிட்டு காருக்கு போ அப்படின்னு சொல்ல ரேவதி அந்த இடத்துல இருந்து போறாங்க. கார்த்தி நேரா அவரை பார்த்து, இங்க பாருங்க, இந்த மாதிரி இல்லீகலா பொருள் இருந்துச்சுன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அனுப்புங்க. இந்த ஊர்ல இருந்து எதுக்கு நீங்க வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லி கார்த்தி திட்டிட்டு அந்த இடத்துல இருந்து போக, அப்ப இன்னொருத்தர் கேக்குறாரு, என்ன சார் இது, இப்படி அவன் லைட்டா மிரட்டனத்தோட நீங்க அந்த பொருளை கொடுத்துட்டீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருடா, வெறும் 5 லட்ச ரூபா பொருளை பார்த்தனா இங்க பல கோடி கணக்குல நம்ம
இல்லீகலாக அனுப்ப வேண்டிய பொருட்கள் இருக்கு. அது எல்லாமே அப்புறம் சீஸ் பண்ணிடுவாங்க, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அதான் போனா போகட்டுன்னு விட்டுட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோட அவரும் சரிங்கண்ணா அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் அந்த ஆளு நேராக சேட்டுக்கு ஃபோன் பண்ணி, இங்கே பாரு சேட்டு, என்கிட்டேருந்து வாங்கிட்டு போன அந்த 1,00,000 கொண்டாந்து கொடுத்துரு. திருட்டு பொருளை கொண்டாந்து கொடுத்து என்னை மாட்டி விட பார்க்குறியல்ல அப்படின்னு. அப்போ சேட்டு சொல்கிறாரு, நான் கொண்டாந்து கொடுத்துட்றேன். இப்போ நான் அந்த கலசத்தை கையில் எடுத்ததுனால எனக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து தெரியுமா வந்துச்சு. என் குழந்தைய பாம்பு குத்திருச்சு. நல்ல வேலை ஏதோ ஒரு பையன் என் பொண்ணை காப்பாற்றிட்டான், இல்லைன்னா என்ன ஆகியிருக்குமோ தெரியல. அந்த காசை நான் உங்ககிட்ட இப்பயே கொண்டாந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த சாமுண்டீஸ்வரி வீட்டு வாசல்ல இருக்கிறவங்களுக்குள்ள குழப்பம் ஆகுது. அப்போ ஒரு அம்மா நேரா வீட்டுக்குள்ள வந்துட்டு, அம்மா அந்த கலசம் எங்க இருக்குன்னு சொல்லுங்களேன். அந்த சிவனாண்டி என்ன சொல்றான்னா, இந்த வீட்டுக்குள்ள கலசமே இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னு வெளியில பிரச்சனை உண்டாக்கிட்டு இருக்கான். அவனோட வாயை அடைக்கணும்னா அந்த கலசத்தை நீங்க கொண்டுட்டு வரணும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் கார்த்தியும் ரேவதியும் கரெக்டா அந்த பின்பக்கமா அந்த கலசத்தை எடுத்துட்டு நேரா பூஜை ரூமுக்குள்ள கொண்டாந்து வச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டி சரி நேரா அந்த அம்மாவை பார்த்து, இங்க பாருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்களேன் அப்படின்னு சொல்ல, அவங்க சொல்றாங்க, அம்மா அந்த சிவனாண்டியோட வாயை அடைக்கணும் அப்படின்னா நாங்க கலசத்தை கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளியில எடுத்துட்டு போகணும் அப்படின்னு. அப்பன்னு பார்த்து ரேவதி டக்குன்னு, இங்க பாருங்க, பூஜை முடிஞ்சிட்டு நீங்க வந்துட்டு கலசத்தை எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டி சரி ரேவதியை பார்த்ததோட ரேவதி லைட்டா தலையசைக்கிறாங்க, அம்மா கலசம் வந்துருச்சு அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டி சரி சந்தோஷப்படுறாங்க, சந்திரா இது வந்துட்டா அப்படின்னு. அப்ப ரேவதி நேரா அந்த கலசத்தை எடுத்து கொண்டாந்து கொடுக்க, அப்ப சாமுண்டீஸ்வரி இருக்கிறவங்க கிட்ட, இங்க பாருங்க, இந்த விஷயத்த பத்தி கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிறகு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலசத்தோட போறாங்க. இன்னொரு பக்கம் சந்திராவுக்கு சரியான குழப்பம். எப்படி இந்த கலசம் அவ்வளவு சுலபமா இந்த டிரைவரோட கைக்கு சிக்குனுச்சு அப்படின்னு சரியான குழப்பத்துல இருக்காங்க. அப்ப கார்த்தி நேரா சந்திராட்ட வந்துட்டு, என்ன மேடம், அந்த கலசம் எப்படி என் கைக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு தானே ரொம்ப குழப்பத்துல இருக்கீங்க. ஆக்சுவலி நீங்க அதை ஆத்துல போட சொன்னீங்கல்ல, ஆனா அதை கொண்டு போய் ஒருத்தன் அடுக்கு கடையில வைக்கிறேன்னு சொல்லி எனக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்கான். அவன் மட்டும் அடுக்கு கடையில வைக்காம இருந்திருந்தா இந்நேரம் என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு. இது கேட்டதோட சந்திரா முறைக்கிறாங்க, நீ எதை பத்தி பேசுறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப சிவனாண்டி இதை பார்த்துட்டு டென்ஷன் ஆகுறாரு. சாமுண்டி சரி நேரா சிவனாண்டி கிட்ட, என்ன வீட்டுக்குள்ள அந்த கலசமே இல்ல, பொய்யா நாங்க நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னேன் பாத்தியா, நான் கலசத்தை வெளியில கொண்டுட்டு வந்துட்டேன், இப்ப நீ என்ன சொல்ல போற அப்படின்னு. இது கேட்டதோட சிவனாண்டி அமைதியா இருக்க, இந்த கலசம் எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு டென்ஷனா இருக்காரு. அப்ப அங்க உள்ளவங்க நேரா சிவனாண்டிய பார்த்து, இங்க பாரு, எங்க மேடம் எப்பவுமே எங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. நீ தேவையில்லாங்க எங்க மேடத்து மேல பழி போடுறதுக்காக பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாதா. நீங்க பாரு, மேடத்தை அவமானப்படுத்துறதுக்காக தான் இதை நீ பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச, இதை கேட்டுட்டு சிவனாண்டி தலை குனிஞ்சு போய் நிக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இவங்கிட்ட பேசி எந்த வித பிரயோஜனமும் இல்லை, நம்ம போயிட்டு இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்தலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு சிவனாண்டிக்கு பேரதிர்ச்சி ஆகுது. அப்ப கார்த்திகை நேரா சிவனாண்டி கிட்ட வந்துட்டு, என்ன உனக்கு பின்னாடி யாரு இருக்கா, நீ யாரு பேச்சு கேட்டுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த வீட்டுக்குள்ள உனக்கு யாரு ஸ்பையா இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு. இது கேட்டதோட சிவனாண்டி ஷாக் ஆகுறாரு. அண்ட் இந்த ப்ரெடிக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்ப நாங்க புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.